ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. இது வேலை செய்யுது. எனக்கு நல்லா தெரியுது. இதே மாதிரி எங்களோட பிரச்சனையை நீங்க தீர்த்துருவீங்க. கண்டிப்பா அவங்களால முடியாது. சும்மா இருங்க. எப்படி இருக்கீங்க? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னால நம்பவே முடியல. ஜாக்கிரதை, அதோட கொம்புகள் ரொம்ப கூர்மையா இருக்கும். உன்னை பத்தி இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். மலேசியா கிட்ட இருந்து யூனிகான காப்பாத்த எல்லாருமே ஒண்ணு கூடி வந்திருக்காங்கல்ல. நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இங்க ஒரு யூனிகான் தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா 3 இருக்கு. இதெல்லாத்தையும் விட இன்னொன்னு இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுதான் ராணி யூனிகான். அது காட்டோட இன்னொரு பகுதியில மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. மலேசியாவுக்கு பயந்துகிட்ட. அப்படியா? அங்கதான் இளவரசி மலேசியா இருக்காங்க. ராஜாவும் ராணியும் ஜினியாவை ரொம்ப அன்போட ஆண்டு வந்தாங்க. ஆனா சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்க காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மலேசியா எங்களோட மேஜிக்க திருட ஆரம்பிச்சா. ஸ்னிஃபர்ஸையும் ட்ராக்ஸையும் பயன்படுத்தி அவ எங்களை வேட்டையாட ஆரம்பிச்சா. ஆனா எதுக்காக? இந்த உலகத்துக்கே அவங்க இளவரசியா இருக்கும் போது அவங்க கிட்ட மந்திர சக்தி தனியா இருக்காதா? இந்த ஜினியாவில மந்திர சக்தி இல்லாம பிறந்த ஒரே ஒரு இளவரசி அந்த மலேசியா மட்டும்தான். அதனாலதான் அவ மத்தவங்க கிட்ட இருந்து அதை திருடிக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ. அவளுக்கு கொஞ்சம் கூட இறக்குன்றதே கிடையாது. அவ ரொம்ப ரொம்ப கொடூரமானவ. எல்லாம் தயாரா இருக்கு இளவரசியே. அதுல இருக்கிறது என்ன மாதிரியா இருக்கு சொல்லுங்க. உலகத்திலே சிறந்த கேக்கா இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது ஒண்ணு அப்படியே இல்ல. முதல் லேயர் சாக்லேட் தானே? உண்மைதான் இளவரசி. ரெண்டாவது லேயர் விக்கல் பெரி தானே? ஆமா இளவரசி. முதல்ல ரெட் வெல்வெட், அப்புறம் சாக்லேட், அப்புறம் விக்கல் பெரி தானே? என்னால உறுதியா சொல்ல முடியல. இங்க பாருங்க ராட்லிங், இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மந்திர சக்திகளும் என்கிட்ட வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே அதிகமான மந்திர சக்தி இருக்கிற இளவரசியா நான் தான் இருக்க போறேன். என்னோட வரவேற்புக்கான சிறந்த கேக் அது இருக்கணும். இளவரசி, நாங்க உங்களுக்காக ஒரு சாரியை பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதாவது உண்மை என்னன்னா இளவரசி, இந்த ஃபேரிய கண்டுபிடிச்சது முழுக்க முழுக்க நான் மட்டும்தான். எதுக்காக அனாவசியமா போய் சொல்றேன்? நானும் தானே உன் கூட இருந்தேன். அந்த மந்திர சக்தியை நான் தானே மோப்பம் பிடிச்சி போனேன். கூட இருந்தா மட்டும் போதுமா? திறமை இருந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அநியாயத்துக்கு போய் சொல்றோம். இதுக்காக நீங்க என்ன பரிசு கொடுத்தாலும் சரி. இது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கா. எனக்கு பெரிய யூனிகார்ன் தான் வேணும். அதை கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க, அதை கண்டுபிடிச்சீங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா 24 மணி நேரமும் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா முதல்ல போய் அந்த வேலையை செய்யுங்க. யூனிகார்ன்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாமா? இவ்வளவு பிரச்சனையும் உன்னாலதான். நீ தள்ளி விட்டாலும் நான் உன் பின்னாடி தான் வருவேன். செவுத்துல இடிச்சு